வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது கதையின் அமைப்புகள், அதாவது செட்டிங்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. கதையின் அமைப்புகள்னா என்ன? ஒரு எழுத்தாளர் ஒரு இலக்கிய படைப்பிற்காக தேர்ந்தெடுக்கும் நேரம் மற்றும் இடம் அமைப்பாகும். ஒரு அமைப்பானது உண்மையான காலப்பகுதி மற்றும் புவியியல் இருப்பிடம் அல்லது கற்பனையான உலகம் மற்றும் அறிமுகமில்லாத காலகட்டமாக இருக்கலாம். அமைப்பில் இயற்பியல், நிலப்பரப்பு, காலநிலை, வானிலை மற்றும் செயல்களுக்கான பின்னணியாக செயல்படும் சமூக மற்றும் கலாச்சார சூழல் ஆகியவை அடங்கும். ஒரு கதையின் விவரிப்பின் வழியாக கதையின் பின் அமைப்பு வெளிப்படுகிறது. சொல்லணும்னு பார்த்தோம்னா, கதை எந்த காலகட்டத்தில் நடக்குது, ஹீரோ ஹீரோயின் எதை சார்ந்தவங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அதை பத்தி சொல்றதுதான் செட்டிங்ஸ். கால அமைப்புக்கு பல கூறுகள் இருக்குது. அது என்னன்னா, புவியியல் அமைவிடம், அதாவது ஜியோகிராபிக் லொகேஷன். அதாவது ஒரு கதை ரியல் லைஃப்ல நடக்குதா இல்ல கற்பனை உலகத்துல நடக்குதா? ரியல் லைஃப்னால நடக்குதுன்னா அது எந்த சிட்டில, ஸ்டேட்ல, கண்ட்ரில நடக்குது அப்படின்னு சொல்றது ஜியோகிராபிக் லொகேஷன், அதாவது புவியியல் அமைவிடம். ரெண்டாவது, கதாபாத்திரத்தின் உடனடி சூழல், பிசிக்கல் லொகேஷன். அதாவது ஒரு மெயின் கேரக்டர் எங்க இருக்காங்க, அவங்களோட ரூம் இல்லைன்னா அவங்களோட அடிக்கடி போற ஒரு இடம், அதை பத்தி சொல்றது உடனடி சூழல், பிசிக்கல் லொகேஷன். மூணாவது, கதாபாத்திரம் வாழும் சூழல், உலகம், காலநிலை, அதாவது பிசிக்கல் என்விரான்மெண்ட். இப்போ அது ஒரு நிஜ உலகத்துல நடக்குது அப்படின்னா அது என்ன வெதர் கண்டிஷன்ஸ் உள்ளது, அங்க நேச்சர் எப்படி இருக்கு, ரொம்ப செழிப்பான இடமா இல்லைன்னா வறுமையான இதுல இவங்க வாழ்றாங்களா, அந்த மாதிரி பிசிக்கல் என்விரான்மெண்ட் பத்தி சொல்றது கதாபாத்திரம் வாழும் சூழல். நாலாவது, டைம் பீரியட். பேசிக்கலி இந்த ஸ்டோரி எங்க நடக்குது, இது எந்த டைம் பீரியட்ல நடக்குது. ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னா அவங்க எந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல நடக்குது, இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் இல்லைன்னா நார்மல் மாடர்ன் டேயா இருந்ததுன்னா என்ன சீசன், டைம் ஆஃப் த டே என்ன, டைம் ஆஃப் த இயர் என்ன அப்படின்னு சொல்றது டைம் பீரியட். கடைசியா உள்ளது சமூகம் மற்றும் கலாச்சார சூழல். பேசிக்கலி நம்மளுடைய ஒவ்வொரு ரியாக்ஷன் ஆர் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பேஸ் நம்ம எந்த விதமான கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமானது. நம்ம டெசிஷன்ஸ் மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். கேரக்டர் அதை பேஸ் பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேவை. நீங்க ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்க கலெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நிறைய ரிசர்ச் பண்ணி எந்த பிளேஸ்ல உங்க கேரக்டர் வைக்க போறீங்க, உங்க கதையில வர கேரக்டர் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து வர்றாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வர்றதுனால அவங்க ஒரு வித்தியாசமான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றது மூலம் படிக்கிறவங்களுக்கு வெறும் கதைங்கிறது மட்டும் இல்லாம அந்த கதையில அவங்க வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி, இப்ப ஒரு எக்ஸசைஸ். நீங்க நம்ம ஏற்கனவே எழுத ஒரு கதை கருவுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க பிளான் பண்ணுங்க. இவங்க எந்த டைம் பீரியட்ல நடக்குது, இது ஒரு ரியல் டைம் சினாரியோவா இல்லைன்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டா அப்படிங்கிற செட்டிங்ஸை உங்க கதைக்கு நீங்க எழுதுங்க. அடுத்த பகுதியை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.